தேர்வு வேண்டும் என அண்ணாமலை கூறி வருவதாகவும், ஆனால் நீட் தேர்வு கூடாது என்று சொல்லுகிற பாமகவுடன் கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்தித்தார்கள் எனவும் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அளவில் ஸ்டாலின் தலைமையில் இருந்த அணிகள் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்பொழுது இந்திய அளவில் எதிர்ப்பு வலுத்து வருவதாக குறிப்பிட்டார். நீட் மோசடி குறித்து உச்சநீதிமன்றம் கண்டித்திருப்பதால் நீட் தேர்வு மோசடிகள் இந்திய மக்கள் உள்ளங்கையிலேயே ஊறியிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். நீட்டு தேர்வு வேணான்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்களே சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டு தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது. இப்பொழுது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றமும் நேற்று அதற்கான ஆணைகளை எல்லாம் பிறப்பித்திருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறி இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அதெல்லாம்.